வாங்க. ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் எந்திரிச்சிருங்கம்மா. இந்த ரெண்டு பக்கம் உட்காந்துருச்சுங்களா எடுங்க, எந்திரிச்சு வாங்க சொல்லுங்க எல்லாரையும். ஆடையோட கொஞ்சம் அழைத்து முன்னாடி வாங்க எல்லாரையும். நம்முடைய அன்பு தோழர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் முன்னாடி கொஞ்சம் வாங்க. பின்னாடி ரோடு சைடு இருக்கவங்களா முன்னாடி தள்ளி வாங்க, முன்னாடி வாங்க. தலைவர் இங்க தான் பேச போறாங்க. இரண்டு பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள், மகளிர் சகோதரிகள், அதே போன்று கழகத்தை சார்ந்த நண்பர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கள், தோழர்கள் அனைவரும் நீங்க முன்னோக்கி வரணும். அதே மாதிரி கொடியாங்க பலூன்லாம் கொஞ்சம் பலூன் கொஞ்சம் ஓரப்பட்டு போயிடுங்க. பலூனை நிக்க நடுவில் பலூன் வேண்டாம், தலைவருக்கு தெரியாது. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. பலூன் கொடியெல்லாம் இறக்கிடுங்க. அவர் பேசும்போது மறையும். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே சேகர்பாபுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், அம்பத்தூர் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாமியுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், இதோ நம்முடைய தெற்கு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் டிஎஸ்பி ராஜகோபால், 7வது மண்டல குழு தலைவர் அண்ணன் பி கே மூர்த்தி, தெற்கு பகுதி கிழக்கு பகுதி ஆற்றல் வாய்ந்த செயலாளர் மரியாதைக்குரிய எம்டிஆர் நாகராஜ் அவர்கள், அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள், இதோ நம்ம வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் மருத்துவர் பூர்ணிமா MBBS MD ஆதரித்த நம்முடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் அன்பு தலைவர், இதோ 5 நிமிடத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் பூர்ணிமா அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்க இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ 5 நிமிடத்தில் இந்த இடத்தை வரக்கூட இருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் அன்பு தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவர்கள் இதோ பாடி வேட்பாளர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், உங்கள் சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் இந்த தேர்தல் என்பது எடப்பாடிக்கோ இல்லை புதிய நடிகருக்கோ உண்டான தேர்தல் அல்ல. கோலோச்சு நினைக்கின்ற மோடிக்கு பாடம் போட வேண்டும். இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் தொடர வேண்டும். எதனால் தொடர வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த இயக்கம் 75 ஆண்டு காலம் ஒரே கொடி, கருப்பு சிவப்பு என்கின்ற ஒரே கொடி, உதயசூரியன் என்கின்ற ஒரே சின்னம், 75 ஆண்டு காலம் இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கேயும் இல்லாத ஒரே காலம் நடக்கின்ற ஒரு இயக்கம். இந்த தேர்தலில் மத்திய அரசோடு போராடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற தேர்தல். இந்த தேர்தல் என்பது மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கத்திற்கும், மக்களை புறக்கணித்து, மக்களை நசுக்க நினைத்து, இந்திய தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து தமிழ்நாட்டை நசுக்க நினைக்கிறவர்களோடு நடக்கின்ற ஒரு போராட்ட தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கான பல சேவைகளை, ஒரு குடும்ப சகோதரர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டிய ஒரு ஆட்சி நடக்கின்ற இவர்களோடும் இந்த மக்களை நசுக்க நினைத்து கொரோனா காலத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்ல முடியவில்லை, வசதி வாய்ப்பில்லை, சாலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வீட்டிற்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியவில்லை, குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க முடியவில்லை, வருமானம் இல்லை, வேலைக்கு. அந்த சூழ்நிலையில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் எடப்பாடியை பார்த்து கேட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 நேரத்திலே சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த விடுபட்டு போன 4000 ரூபாயை உடனடியாக வழங்குவேன் என்று சொன்னார். தேர்தல் வந்தது. தளபதிக்கு மக்கள் வாக்களித்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற 15 நாட்களிலே விடுபட்டு போன 4000 ரூபாயை 2000 என்று ரேஷன் கடைகள் மூலமாக வாங்கி மாதந்தோறும் 1000 ரூபாயை இந்த 5 ஆண்டு காலம் வழங்கிய தளபதி தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அதிலே விடுபட்டு போயிருந்த அவர்களுக்கும் முகாம் அமைத்து முகாம்தோறும் யாருக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் வராமல் விடுபட்டு போயிருந்ததோ அந்த முகாம்களிலே மனுவை பெற்று 17 லட்சம் பேருக்கு உடனடியாக 15 நாட்களில் வழங்கி மொத்தத்தில் 1,31 லட்சம் பேருக்கு அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்கிய தலைவர் தான் நம்முடைய தளபதி. காரணம், இங்கே நாங்கள் உரிமையோடு நடத்திய அரசாங்கம் இல்லை. இந்த அரசாங்கம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசாங்கம். அதோடு நின்று விடவில்லை. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவியும் வேலைக்கு செல்கிறார்கள்.
வேலைக்கு 5000 ரூபாய் 8000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பளம் பெறுகிறவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு செலவு செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதை உணர்ந்த தளபதி அவர்கள் நீங்கள் விடியல் பயணம் செய்யலாம், உரிமையோடு பஸ்ஸிலே இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற திட்டத்தை அறிவித்து வேலைக்கு செல்கிற தாய்மார்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தாய்மாரும் எந்த பஸ்ஸிலே ஏறினாலும் இலவசமாக அவர்கள் பயணம் செய்யலாம். உரிமையோடு கடனிடத்திலே காசு கேட்டு பலமறுத்தால் அவருடைய உறவினர் வீட்டுக்கெல்லாம் செல்ல முடியாது ஒரு சூழ்நிலை இருந்த காலம் மாறி எந்த நேரத்திலும் எந்த பஸ்ஸில் ஏறி கூடியிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய உதயசூரியனை வாக்களித்து நம்முடைய சகோதரி பூர்ணிமா அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த ஆட்சி தொடர்ந்தால் எண்ணற்ற நன்மைகள் இருக்கும் என்பதையும் பறந்துகிறார்கள். இதோடு மட்டுமல்ல, குழந்தையை வைத்திருக்கிறவர்கள் காலையிலே பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவனும் வேலைக்கு செல்வார், அந்த தாயும் வேலைக்கு செல்ல வேண்டும். அந்த தாயும் வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு உடனடியாக காலை உணவு செய்து அந்த குழந்தைக்கு வழங்க முடியாத சூழ்நிலை. குழந்தையை பள்ளியிலே கொண்டு போய் விட்டுவிட்டு அவர்கள் வேலைக்கு சென்றுகிற போது அந்த குழந்தை பசி மயக்கத்தில் தூக்க கண்ணோடு அது கண்ணை சொருகி சொருகி சாயும், படிக்க முடியாத சூழ்நிலை என்பது. இதை உணர்ந்த தலைவர் என்பதை உணர்த்தி படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு பிள்ளைகள் படிப்பு தனக்கு கட்டுப்பட்டு வரமாட்டார் என்பதற்காக சசிகலா எடப்பாடியை அவர் பேசும்போது தயவு செய்து கொடியெல்லாம் எல்லாருமே இறங்கிடுங்க. அப்பதான் அவர் பேசுறதை மற்றவங்க கேட்க முடியும். வந்த உடனே கொடியெல்லாம் இறங்கிடுங்க. அந்த பக்கம் உள்ள வாங்க, வேணும் நீங்க நிக்க போது எல்லாம் உள்ள வாங்க. தயவு செய்து கொடியெல்லாம் இறக்குங்க. அவர் பேசுவதை மற்றவங்க கேட்கணும்னா தயவு செய்து கொடிகளை எல்லாம் அவர் வந்து இந்த இடத்துல நிறுத்தி பேச ஆரம்பிச்சோன்னா கொடியெல்லாம் இறக்கணும். அந்த முறையில் அந்த பலூன் கட்டி பாருங்க, அங்க இருக்கிறவங்க அப்படி வாங்க. எழுத்துக்கு அருகாமை வருமானம் அப்போது கேட்டுக்கொள்கிறோம். டிடிஎச் ரோடு பக்கத்தில் யாரும் நிற்க வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் உள்ள வாங்க. தயவு செய்து சாலையில் இருக்கும் ஜனங்கள் கழக தலைவர்கள் அனைவரும் வண்டி வருவதற்கு வழி கொஞ்சம் டிடிஎச் ரோடு உள்ள வாங்க. கழக தோழர்களும் கூட்டணி கழக தோழர்களும் உங்க கட்சி கொடிகளை கொஞ்சம் கீழே இறக்கி அண்ணனுடைய பூஜை வாகனம் வரும்போது தயவு செய்து கொஞ்சம் வழி விடுங்க. வழி விட்டாதான் அவர் சீக்கிரம் வந்து பேச முடியும். தலைவர் வந்துட்டாரு. கொஞ்சம் தயவு செய்து சாலை ஓரத்தில் இருக்கிற கழக தோழர்கள் வர வாகனத்துக்கு வழி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இங்க முன்னாடி இருக்கிற காவல்துறை கொஞ்சம் ஒத்துழைங்க. அந்த முதல் வண்டியை கொஞ்சம் அந்த முன்னாடி விட்டுருங்க. கொஞ்சம் வழி கொடுத்து அந்த முதல் வண்டியை கொஞ்சம் வெளியே அமைச்சிங்கன்னா இந்த மீடியா வண்டியும் அந்த முதல் வண்டியும் கொஞ்சம் வெளியே அமைச்சிருங்க. தலைவர் வண்டி இங்க நிக்கட்டும். ஒரு 3 வண்டி முன்னாடி போனோம். கொஞ்சம் அதுக்கு வழி தருமாறு அன்போடு கழக தோழர்களை கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வர ஓரமா உட்கார்ந்துட்டு நம்மளுடைய மகளிர் அணி ஜோடிகள் எதிர்த்து கொஞ்சம் வண்டிக்கு வழியுங்க. வர காருக்கு கொஞ்சம் வழிவிட்டுங்க. தலைவர்கள் நேரம் கொஞ்சம் ஒத்துழைங்க. வர கார் 2-3 வண்டிக்கு கொஞ்சம் வழிவிட்டு எஸ்கார்ட் வண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஆனா பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எஸ்கார்ட் வண்டி கொஞ்சம் முன்னாடி போடுங்க.
அண்ணா கொஞ்சம் முன்னாடி போயிடுங்கண்ணா. அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா தலைவர் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. தலைவர் ஆகும். சிறப்பாக வரவேற்பு வழங்கிய சிலம்பாட்ட தோழர்களுக்கு அண்ணனின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாயிண்ட் வருவதற்கு கொஞ்சம் கழக தோழர்கள் ஒத்துழைப்பு வழி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பிலும் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பிலும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அந்த பிரச்சாரம் இன்னும் நல்லா இந்த லைட் எரியுது பாருங்க. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சின்னம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், சின்னம், தமிழ் மக்களின் பாதுகாப்பு சின்னம், தமிழர் பண்பாட்டின் பாதுகாப்பு சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னம், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா அவர்களே, உடன் வருகை தரும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி இப்ராஹிம் அவர்களே, மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி வட்ட பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் தம்பி வழக்குரைஞர் கதிர் நிலவன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் ரூபஸ் ஸ்டான்லி அவர்களே, பொருளாளர் மன்னன் அவர்களே, மண்டல செய்தி தொடர்பாளர் குணா பாரதி அவர்களே, துணை செயலாளர்கள் கோட்டி யோகேஷ் தேன்மொழி ஆறுமுகம் சரவணன் ஆமோஸ் அப்பு வளவன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பாவானந்த் பி எஸ் குமார் இலா ஆனந்த் ஆகிய தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி அவர்களே, தேர்தல் பார்வையாளர் சன் முனியாண்டி அவர்களே, குமரி விஜயகுமார் அவர்களே, நாகராஜ் அவர்களே, எல்பிஎஃப் மோகன் அவர்களே, நாகவல்லி அவர்களே, ராஜகோபால் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த பீர் முகமது மன்சூர், தேமுதிக பழனி, மதிமுக சுரேஷ், சிபிஎம் கோபி, சிபிஐ விஜயகுமார், எஸ்டிபிஐ அகமது, முஸ்லீம் லீக் ரசூல், ஷேக் மன்சூர், மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர் தனபால், SMK சுபாஷ் ஆகிய தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, மற்றும் இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற நமது தோழமை கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும், அவரது சாதனைகள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதிய திட்டம், புரட்சிகர திட்டம். பெண்களை தன்னம்பிக்கையோடு வளர்த்தெடுக்கிற தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு திட்டம்.
பிற மாநில முதலமைச்சர்களே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்துகிற பல்வேறு திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றை தம்முடைய மாநிலங்களிலும் பின்பற்றலாம் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு விடியல் பயணத்தையும் கூட கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தொடங்கினார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி பிற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டமாகவும் புரட்சிகர திட்டமாகவும் நடைமுறைப்படுத்தும் தேர்தல் பிரச்சாரத்தில் அதை பாராட்டி சிலாகித்து பேசியிருக்கிறார். மாதம் 1000 ரூபாய் 5 ஆண்டு காலம் 12 மாதங்களுக்கு இன்று 60,000 ரூபாய் 1.25 கோடி பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு வழங்கி சாதித்திருப்பவர், சாதனை படைத்திருப்பவர், பெண்களை ஊக்கப்படுத்தி இருப்பவர், தன்னம்பிக்கையை பெண்களுக்கு ஊட்டியிருப்பவர் நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாயாக உயர்த்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த விடியல் பயணம் தொடர உரிமை தொகை திட்டம் 2000 ரூபாயாக உயர அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த சாதனைகள் தொடர அவரை மீண்டும் அரியணையில் அமர்த்த வேண்டும். நான் முதல்வன் திட்டம் பள்ளி குழந்தைகளின் தனித்திறன்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில், வளர்த்தெடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஆளுமை மிக்க இளம் தலைமுறையினரை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையோடு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அவர்களுக்கு மாதாந்த ஊக்கத்தொகை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இது வெறும் ஓட்டுக்கான திட்டம் இல்லை. ஓட்டுக்கான திட்டம் என்றால் குழந்தைகளை அவர்கள் தம்முடைய திட்டத்தின் இலக்காக வைக்க வாய்ப்பில்லை. அடுத்தடுத்த தலைமுறையினர் ஆளுமை மிக்க குழந்தைகளாக, தலைமுறையினராக வளர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு, அறிவியல் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கான திட்டங்கள். ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன், பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண், அவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை, கல்வியில் அவர்கள் நாட்டம் கொள்ள வேண்டும், அவர்கள் மேலும் மேலும் கல்வி பெறுவதற்கான ஊக்கம் பெற வேண்டும் என்கிற அந்த பார்வையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்திய புரட்சிகரமான திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட திட்டங்கள் எதுவும் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை. அது மட்டுமில்லாமல் காலை சுற்றுலா திட்டம் காமராஜர் காலத்திலே மதிய உணவு திட்டம் இருந்தது. எம்ஜிஆர் காலத்திலே அது சத்துணவு திட்டமாக பரிணாமம் பெற்றது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அது முழுமையான சத்துணவு திட்டமாக நாள்தோறும் முட்டை, சத்துருண்டை, மாவு போன்றவற்றை வழங்குகிற திட்டமாக பரிணாமம் பெற்றது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டம், இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு குறிக்கு வந்து பசியாறி விட்டு பாடம் கவனிக்க வேண்டும் என்கிற தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டம் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வரையிலும் நீட்டிக்கப்படும், விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 80 வயது 70 வயதுக்கு மேல் முதிர்ச்சி அடைந்தவர்களின் இல்லம் தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இப்போது தேர்தல் வாக்குறுதிகளை இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகிற திட்டம், பெண்களை மையப்படுத்தி முன்னிறுத்தி எதிர்காலம் பெண்களின் கைகளில் தான் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் திட்டமிட்டு அவற்றை எல்லாம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி தொடர அவர் கனவுகள் நனவாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இல்லாத அளவுக்கு பொருளாதார உற்பத்தி முன்னணி வகிக்கிற மாநிலமாக, அதாவது ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், பள்ளி கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு என்கிற அளவுக்கு இதனை வளப்படுத்தி இருக்கிற முதல்வராக நம்முடைய முதல்வர் பிறருக்கு வழிகாட்டும் முதல்வராக விளங்குகிறார். நேற்றைக்கு கூட நாங்கள் எல்லோரும் டெல்லிக்கு சென்றோம். முந்தா நாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யாரும் இங்கே தேர்தல் பணி செய்ய வேண்டாம், விரைந்து கிளம்புங்கள், டெல்லிக்கு செல்லுங்கள்,
பாஜக ஒன்றிய அரசின் பாசிச சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும். அந்த திட்டத்தை, அந்த மசோதாவை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலில் கொதித்து எழுந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான். கடும் எச்சரிக்கை விடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான். நீங்கள் சூது செய்து சூழ்ச்சி செய்து ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷன் என்கிற நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றினால் 1950களில் 60களில் இருந்த திமுகவை மீண்டும் நீங்கள் பார்க்க நேரிடும் என்று எச்சரிக்கை விட்ட முதலமைச்சர் எழுந்தார். அரசியல் களமே பரபரப்பானது, சூடுபிடித்தது. பிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஊன்றி கவனித்தார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த வாக்கெடுப்பில் 230 பேர் எதிர்த்து வாக்களித்து அந்த மசோதா வீழ்த்தப்பட்டது. இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இதுதான் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர். அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர, அவர் வகுத்தளித்து நடைமுறைப்படுத்தி இருக்கிற அனைத்து திட்டங்களும் தொடர, அரசின் சாதனைகள் தொடர, புதிய புதிய திட்டங்கள் உருவாகி தமிழகத்தை இந்தியாவில் ஒரு முன்னோடி மாநிலமாக வளர்த்தெடுக்க நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நமது சின்னம் உதயசூரியன். வாக்குகளை வீணாக்க கூடாது. நண்பர் விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரை அவருடைய கொள்கைகளை விவரித்து பேசவில்லை, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. திமுக வெறுப்பு ஒன்றை மட்டும்தான் உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார். எல்லா கூட்டங்களிலும், எல்லா நிகழ்வுகளிலும், எல்லா பேச்சுகளிலும் திமுகவுக்கு எதிரான வெறுப்பை மட்டுமே கக்கிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். அவருடைய விருப்பம் எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அந்த பீடத்திலே அவர் யாரை அமர வைக்க துடிக்கிறார்? கட்டாயம் விஜய் அந்த இடத்திலே போய் அமர முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை, அது அவருக்கே தெரியும். அதனால்தான் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். பெரம்பூரில் ஜெயிப்போமா என்பதே அவருக்கு சந்தேகம். அதனால்தான் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே அவரால் திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு அவரது கட்சிக்கான பீடமாக ஆட்சி பீடத்தை அவரால் மாற்ற முடியாது. அப்படி என்றால் அவர் யாருக்காக இந்த அரசியலை செய்கிறார்? திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது யாருக்காக? யாரை அந்த இடத்தில் அமர வைக்க துடிக்கிறார்? வெரி சிம்பிள். அவருடைய நோக்கம் பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதுதான். அவருடைய கட்சி வெற்றி பெறப் போவதில்லை, அவரே வெற்றி பெறப் போவதில்லை என்பது அவருக்கே தெரியும். ஆக அவருக்கே ஒரு உண்மை தெரிந்த நிலையில் அவர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அது திமுகவை மட்டுமல்ல, திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள புரட்சிகர முற்போக்கு சக்திகள் அனைவரையும் வீழ்த்துகிற முயற்சி. கம்யூனிஸ்டுகளையும், விடுதலை சிறுத்தைகளையும், இஸ்லாமிய அமைப்புகளையும், காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் யாவற்றையும், சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய யாவரையும் வீழ்த்துகிற முயற்சி. அப்படி என்றால் விஜய் அவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார் என்பதை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதை செய்யவில்லை, அது அவரால் முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. அவருடைய நோக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு பாஜகவை அங்கே கொண்டு வந்து அமர வைப்பதுதான்.